ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல்ல நான் வந்து வீக்லி ரொட்டீன் எப்படி பண்றேன், மந்த்லி ரொட்டீன் எப்படி பண்றேன், என்னோட கிச்சனை எப்படி மெயின்டெயின் பண்றேன், என்னோட வீட்டை எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நெறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நெறைய பேரு உங்களோட ஹோம் டூர் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நாங்க வீடு கட்டும்போதும் சரி, மாடுலர் கிச்சன் பண்ணும்போதும் சரி, எங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற வீடியோவும் நெறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா வீடு கட்டுறவங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹோம் டூர் வீடியோவ பார்க்கலாமா? வாங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். நாங்க இருக்கிறது லேஅவுட் அப்படிங்கிறதுனால பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 அடி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சைட்டோட ஃபேஸிங் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் தான். நாங்க வீட்டு வாசப்படி வச்சிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஃபேஸிங்ல தான் வச்சிருப்போம். தெற்கு பக்கம் ஒரு 1 1/2 அடி இடம் விட்டுருப்போம். இந்த பக்கம் தான் ட்ரைனேஜ் பைப்பு எல்லாமே போகுதுங்க. கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆன பிறகு தான் நாங்க வந்து மேலேயே வீடு கட்டுனோம். கேட் எல்லாமே பழைய கேட்டு தான். நாங்க மேல புதுசா வீடு கட்டும்போது கேட் எதுவுமே நாங்க சேஞ்ச் பண்ணல. இது வந்து கார் பார்க்கிங். ஒரு சின்ன கார் நிக்க வைக்க முடியும் அவ்வளோதான். முதல்ல வீடு கட்டும்போது, வீடு கட்டுறதே பெரிய விஷயம். நாமெல்லாம் எங்க கார் வாங்க போறோம் அப்படின்னு ஒரு சும்மா சின்னதா ஒரு கார் பார்க்கிங் வச்சோம் அவ்வளோதான். இப்போதைக்கு உள்ள வெறும் 2 வீலர் மட்டும் தான் நிக்க வைக்க முடியுது. வெளிய தாங்க கார் நிக்க வைக்கிறோம். ரோட் சைடு ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் போடுற இடத்துலயும் 1 1/2 அடி இடம் தான். ஒரு ஆள் உள்ள போய் கிளீன் பண்ண முடியும். ஸ்டேர்கேஸு கீழ கடப்பா கல்லுல ஒரு 2, 3 ஷெல்ஃப் வச்சு விட்டுட்டோம். கீழ இருக்கிறவங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சரி, அப்படியே இந்த நார்த் பக்கம் வந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 1/2 அடி இடம் இருக்கும். இந்த இடத்துல ஃப்ளோர்ல எல்லாமே சிமெண்ட் தரை தான் இருந்தது. மேல வீடு கட்டும்போது உடைச்சு எடுத்துட்டு ஃபுல்லாவே டைல்ஸ் போட்டுட்டோங்க. இது வந்து மழைநீர் வாட்டர் ஃபில்டர். டெர்ரஸ்லேருந்து வர்ற தண்ணி அப்படியே வந்து சம்புக்கு போற மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு 2 முறை பெய்யுற மழை தண்ணிய கீழ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறணும். டெர்ரஸ் எல்லாம் நல்லா கிளீன் ஆன பிறகு, அதுக்கப்புறம் வர்ற தண்ணிய நம்ம சம்ப்ல விட்டாலே போதும். நல்லா கிளீனா இருக்குங்க. பின்னாடி பக்கம் ஒரு 5 அடி இடம் விட்டுருக்கோம். இதே சேம் இடம் தான் மேலயும் இருக்கும். பின்னாடியும் ஒரு சம்ப் இருக்கு. இந்த சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 4500 லிட்டர் இருக்குங்க. கீழ வீடு கட்டும்போதே வாஸ்து பிரகாரம் சம்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி பக்கம் நாங்க சம்பு செஞ்சோம். மேல வீடு கட்டும்போது இந்த சின்ன சம்பு பத்தாது அப்படிங்கிறதுக்காக வாஸ்து இல்லன்னா கூட பரவால்ல அப்படின்னு ஃப்ரண்ட்லயும் ஒரு சம்பு நாங்க போட்டுக்கிட்டோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 லிட்டர் இருக்கும். சரி வாங்க, அப்படியே நம்ம மேல போகலாம். ஸ்டேர்கேஸ்க்கு எல்லாமே கம்மி விலையில கிடைக்கிற கிரானைட் தான் நாங்க போட்டிருக்கோம். சைட்ல போட்டிருக்கிற ரெயிலிங்கும் இரும்புல போட்டா அடிக்கடி துரு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, எஸ்எஸ் 304ல நாங்க வந்து கிரில் போட்டுட்டோங்க. கரெக்ட்டா மேல ஸ்டேர்கேஸ் முடியிற இடத்துல ஒரு கேட்டு. இந்த கேட்ல இடுப்பு வரைக்குமே சின்ன சின்ன ஹோல்ஸ் வர்ற மாதிரி மெஷ் போட்டிருக்கோம். எலி எதுவுமே மேல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கீழ நார்த் பக்கம் ஒரு 3 அடி இடம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் சேம் மேல அப்படியே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிளைவுட்ல செஞ்ச ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கிறோம். இந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அப்படியே காலியா தாங்க இருக்கும். ஃபுல்லா சேஃப்டி கிரில் போட்டு விட்டுட்டோம். இந்த இடத்துல ஒரு கேட்டும் வச்சிருக்கோம். இந்த கேட் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். மேல இருக்கிற வீட்டோட வாசப்படியும் மேற்க பார்த்த மாதிரி தாங்க நாங்க வச்சிருக்கோம். டோருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 4 அடி இடம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சைட்ல அப்படியே நான் செடியும் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல ஒரு 1 1/2 அடி இடம் இருக்கு இல்லையா? அத நாங்க எதுவுமே மேல கட்டும்போது உடைச்சு எடுக்கல. அப்படியே விட்டுட்டோம். வீடு வந்து பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படிங்கிறதுனால, உடைக்கும்போது பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டோம். ஒரு 4 வீடு தள்ளி மெயின் ரோடுங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே தான் வீடு. நாங்க இருக்கிற ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். கார் பார்க்கிங் சின்னதா இருக்கிறவங்களோட கார் எல்லாமே வீட்டுக்கு வெளிய தாங்க நிக்கும். சரி வாங்க, அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இதுதான் மெயின் டோருங்க. மெயின் டோர் பக்கத்துல சின்னதா ஒரு விண்டோ. கார்பெண்டர் ரொம்ப சின்ன இடம் வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் யாராவது வந்தா பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வைக்க சொன்னேன். வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும்.
வீடு கட்டும்போதே டிசைட் பண்ணிட்டோம், ஃபால் சீலிங் வந்து பிஓபில பண்ணவே கூடாது அப்படின்னு. வீட்ல எந்த இடத்துலயுமே ஃபால் சீலிங் பண்ணலங்க. ஹால்ல மட்டும் பண்ணியிருக்கோம். அதுவும் பிளைவுட்ல பண்ணியிருக்கோம். மேல இந்த இடத்துல பெருசா ஒரு ஓடிஜி இருக்கு. ஓடிஜிக்கு கீழ நேரா அப்படியே டைனிங் டேபிளும் இருக்குங்க. மெயின் டோர்ல போட்டிருக்கிற மியூரல் வந்து பிராஸு. இது அப்ப நாங்க வாங்கும்போதே 25,000 ஆச்சுங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நாங்க சோஃபா தாங்க போட்டிருந்தோம். ஓடிஜிலேருந்து வர்ற வெளிச்சம், அதிகமான வெளிச்சம். இந்த இடத்துல உட்காரவே முடியல. அது மட்டும் இல்ல, சம்மர்ல இந்த இடத்துல உட்கார்ந்தோம்னா, அதிகமான வெளிச்சத்தினால ஃபோனும் பார்க்க முடியறதில்ல, லேப்டாப்பும் பார்க்க முடியறதில்ல. வின்டர் டைம்ல இந்த இடத்துல உட்காரும்போது காத்து அதிகமா வரும், குளிரும் அதிகமா எடுக்கும். அதனாலேயே நான் இடத்த சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். பிளைவுட்ல ஃப்ரேம் மாதிரி பண்ணி, உள்ள கிளாஸ் வச்சிருக்கோம். பக்கத்துல இருக்கிறது ஸ்டோன் பில்லருங்க. வீட்டுக்கு பிளான் போட்ட இன்ஜினியர் இந்த மாதிரி 2 ஸ்டோன் பில்லர் போட்டு குடுத்தாங்க. 2 போட்டா இடத்த ரொம்ப அடைச்சுக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க 1 தாங்க போட்டோம். வீட்டோட பிளான் மட்டும் நாங்க இன்ஜினியர் கிட்ட போட்டுக்கிட்டோம். வீடு கட்டுறத நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மேஸ்திரி வச்சு தாங்க நாங்க கட்டிக்கிட்டோம். ஸ்டேர்கேஸு கீழ இந்த இடத்துல தான் டைனிங் டேபிள் இருந்தது. நான் வந்து இடத்த மாத்திட்டேன். இந்த இடத்துல சோஃபா போட்ட பிறகு வெளிச்சம் அதிகமா இல்ல. உட்கார்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. வின்டர் டைம்ல அதிகமா இந்த இடத்துல காத்தும் வர்றதில்ல. எல் ஷேப்ல சோஃபா போடுறதுக்குமே நல்லா இருக்கு. சரி, எங்க வீட்ல யாரும் டிவி பார்க்கறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலயே சோஃபா இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஸ்டேர்கேஸ் நல்லா அகலமா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேர்கேஸோட ஹைட்டுமே ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஸ்டெப் ஏறி போனா கூட அந்த அளவுக்கு கால் வலிக்கிறது இல்லைங்க. இந்த ஸ்டேர்கேஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேங்க. இது பக்கத்துல அப்படியே ஒரு பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், மேல செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும். இந்த இடத்துல முதல்ல டிவி யூனிட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு பார்த்தாக்கா, அப்படியே ரொம்ப மொட்டையா தெரிஞ்ச மாரி தெரிஞ்சது. அதனால பெட்ரூமோட வாசக்கால சுத்தி பேனல் மாதிரி போட்டுட்டோம். இப்படி போட்டதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா தெரிஞ்சது. பெட்ரூமோட டோர் வந்து பிளைவுட் தான். பிளைவுட்ல சின்னதா ஒரு கிளாஸும் இதுல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோங்க. வீடு பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படிங்கிறதுனால, செவரு மேல செவரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மேல வந்து எங்களால எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெட்ரூமும் இதே இடத்துல தான் இருக்கும். இதே சைஸ்ல தாங்க இருக்கும். வார்ட்ரோப் எல்லாமே பிளைவுட்ல பண்ணிட்டு, அதுக்கு மேல வீனர் ஷீட் போட்டு பாலிஷ் பண்ணியிருக்குங்க. ஒயிட் கலர்ல டிசைன் தெரியிறது எல்லாமே கிளாஸ் தான். இத பத்தி ஃபுல் டீட்டெயிலான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். வார்ட்ரோப் பக்கத்துல ஒரு சேரும், டேபிளும் போடுற அளவுக்கு இடம் இருக்குங்க. அவ்வளோதான். பக்கத்திலேயே பாத்ரூம். கீழ வந்து கார் பார்க்கிங்காக இருந்த இடம் மேல அப்படியே இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல பாதி இடம் வந்து பாத்ரூமா பண்ணிட்டோம். இந்த பாத்ரூம்ல போட்டிருக்கிறது எல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல் தான். நாங்க வீடு கட்டுறப்ப அதாங்க ட்ரெண்டா இருந்தது. பாத்ரூம வந்து வெட்டு, ட்ரையின்னு தனித்தனியா பிரிச்சிருக்கோம். பார்ட்டிஷனுக்காக நாங்க வந்து கிளாஸ் தங்க போட்டிருக்கோம். வெட் ஏரியால நம்ம குளிக்கும்போது எந்த தண்ணியுமே ட்ரை ஏரியால வரவே வராதுங்க. ஏன்னா ஃப்ளோரிங் வந்து ட்ரை ஏரியா விட வெட் ஏரியா 1 இன்ச் வந்து டவுன்ல இருக்கும். பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பெட்ரூம் பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த ரூம்ல இருக்கிற கட்டில் வந்து பிளைவுட்ல செஞ்சது தான். கட்டில் வந்து பிளைவுட்ல செஞ்சுட்டு மேலே வந்து வீனியர் ஷீட் போட்டிருக்கோம். பாலிஷும் பண்ணியிருக்கோம். கட்டிலுக்கு அடியில ஸ்டோரேஜும் இருக்குங்க. வால்ல லைட்ஸ் வர்ற மாதிரி கார்பெண்டர் டிசைன் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆசைக்காக வீடு கட்டும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுறோம். ஆனா, அத யூஸ் பண்றோமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, நிச்சயமா இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாதுங்க. பெட்ரூம்லேருந்து ஹால் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். வீடியோல பார்க்கறதுக்கு ஹால் ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியுது. பெருசு தான். ஆனா, ரொம்ப பெருசா இல்லங்க. இந்த சைட்டோட மெஷர்மென்ட் வந்து 30க்கு 40ங்க. பின்னாடி வந்து யூட்டிலிட்டி இருக்கு. அங்க ஒரு சிங்க்கும் போட்டிருக்கோங்க. ஒரு பக்கம் கிச்சன், இன்னொரு பக்கம் பூஜா ரூம். கிச்சனோட சைஸ் வந்து 10/10ங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு பூஜா ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான பூஜா ரூம் தான். கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீட்ல பூஜா ரூம் இருந்தது. அந்த பூஜா ரூம் வேணாம் அப்படின்னு உடைச்சு எடுத்துட்டோம். அந்த பூஜா ரூமோட டோர் தான் இந்த வீட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டோம். வீடு கட்டும்போது பூஜா ரூம்குள்ள எந்த விதமான கேபினட்ஸும் பண்ணவே இல்ல. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்குள்ள நான் கேபினட்ஸே பண்ணேங்க. உள்ள போட்டிருக்கிறது வெட்ரிஃபைட் டைல் தான். மேல டாப்ல பிளைவுட்ல தாங்க கவர் பண்ணியிருக்கோம். கேபினட்ஸ்ல 2 ட்ராயர்ஸும் ஒரு சிங்கிள் டோரும் வர்ற மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இந்த இடத்துல இடமே இருந்தது.
சரி, கிச்சன பத்தி அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த யூட்டிலிட்டிய பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில வந்து நீளமும், அகலமும் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிச்சன்லேருந்து பூஜா ரூம் வரைக்கும் எவ்வளோ அகலத்துக்கு இடம் இருக்கோ, அதே தாங்க பின்னாடி இருக்கு. அதனால தான் நான் இத அகலம்னு சொன்னேன். இந்த மெஷர்மென்ட்ட எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நெனச்சுக்கோங்க. சரி, பின்னாடி இருக்கிற யூட்டிலிட்டி பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல சிங்க் ஒண்ணு போட்டிருக்கேன். கிச்சனுக்கு பின்னாடி யூட்டிலிட்டி கிடையாது. பாருங்க, காலியா தான் இடம் இருக்கு. ஹாலுக்கு பின்னாடி தாங்க யூட்டிலிட்டியே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உள்ள இவ்வளோ அகலம் இடம் இருக்கு. இந்த இடத்துலயே தான் வெங்காய கூடையும் வச்சிருப்பேன். ஏன்னா, சுத்தி சேஃப்டி கிரில் போட்டிருக்கேங்க. இந்த கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பண்ற துணி எல்லாமே வாஷ் பண்ணிப்பேங்க. நார்த் சைடு 3 அடி இடம் இருந்துச்சு பாருங்க. அதுதான் இது. அந்த இடத்துல கேட் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் எங்கேயாச்சும் அவசரமா போணும்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற சிங்க்ல எல்லா பாத்திரத்தையும் போட்டுட்டு போயிடுவேன். வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கு இந்த கேட்ட தொறந்து விட்டுட்டா போதும். இது வழியா பின்னாடி பக்கம் வந்து பாத்திரத்த தேய்ச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதனால தான் பின்னாடி ஒரு சிங்க்கும் போட்டேன். சேஃப்டிக்கு அந்த இடத்துல கேட்டும் இருக்கட்டும்னு கேட்டும் போட்டு விட்டேங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு சிங்க்கும், டிஷ் ட்ரெய்னர் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கும். அவ்வளோதாங்க. கரெக்ட்டா இந்த இடம் சரியா போச்சு. சரி, அப்படியே வீட்டுக்குள்ள வரலாம். யூட்டிலிட்டிலேருந்து பார்க்கும்போது வீடு இப்படி தாங்க தெரியும். சரி, அப்படியே கிச்சனுக்குள்ள போகலாம். நான் வந்து சூஸ் பண்ணது ரெட் அண்ட் ஒயிட் தாங்க. நான் இது பண்றதுக்கான ரீசன் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல தான் கிச்சனே இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க அந்த மாடுலர் கிச்சன் பண்ணி 15 வருஷம் ஆகியுமே அப்படியே பிரைட்டா புதுசாவே இருந்ததுங்க. அத பார்த்த பிறகு தான் எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. நானும் பண்ணேன். என்னோட கிச்சனும் பண்ணி 9 வருஷம் ஆகுது. இன்னும் என்னோட கிச்சன் அப்படியே புது கிச்சன் மாதிரி தாங்க இருக்கு. மாடுலர் கிச்சன் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல நெறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் பாருங்க. கிச்சன பத்தி ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்க எப்படி டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தியும் நான் கிளீனா சொல்லியிருப்பேன். சரி, ஹால்ல மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி பெட்ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணா பாருங்க எப்படி தெரியுதுன்னு. ஹால் பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சா, கிராண்டா தெரியும். இது எல்லாமே பிளைவுட்ல பண்ணதான். மேல வந்து வீனியர் ஷீட் போட்டு நாங்க வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படிங்கிறதுனால எங்களால டூப்ளெக்ஸ் வீடே பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சோம். ஆனா, இன்ஜினியர் சூப்பரா பிளான் போட்டு குடுத்தாருங்க. இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேர்கேஸோட வெயிட் வந்து எல்லாமே இந்த வால்ல தாங்க தாங்குது. அதே மாதிரி அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்டேர்கேஸோட வெயிட் வந்து அந்த வால்ல தாங்குது. நெறைய டூப்ளெக்ஸ் வீடுங்கள்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போற இந்த செவுத்துல வந்து கை வச்சு வச்சு அப்படியே அழுக்காகுறத. அதனாலேயே ரொம்ப அகலமா வர்ற இந்த செவுத்துல வந்து நான் வந்து கிரானைட் கட் பண்ணி போட வச்சுட்டேங்க. வீடு கட்டுன மேஸ்திரி வேணவே வேணான்னு தான் சொன்னாரு. எனக்கு வந்து லுக்க விட எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலேயே இப்படி போட வச்சுட்டேங்க. கீழ பாருங்க. அந்த பிறகு இந்த லேண்டிங்லேருந்து பார்க்கும்போது வீடு வந்து இப்படி தாங்க இருக்கு. சரி, வாங்க மேலே போலாமா? மேல இருக்கிற செகண்ட் ஃப்ளோர்ல ஓடிஜி வந்து கிளீனா தெரியும் பாருங்க. இந்த ஃப்ளோர்லயுமே சம்மர் அப்படிங்கிறதுனால ஓவரான வெளிச்சம் இருக்குங்க. மேல சின்னதா ஒரு ஹாலு, ரைட் ஹேண்ட் சைடுல என் பொண்ணோட பெட்ரூம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எங்க ரூமுங்க. சரி, முதல்ல என் பொண்ணோட பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீடு கட்டும்போதே என் பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 7தோ என்னவோ படிச்சுக்கிட்டு இருந்தா. கட்டில் ஓரமா படுக்கும்போது செவுத்துலலாம் கை வச்சு அப்படியே அழுக்கு பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் செவுத்துல மட்டும் மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணியிருந்தோங்க. இந்த ரூமுக்கு பெரிய விண்டோங்க. 3 விண்டோ இருக்கு. ஒரு விண்டோல வந்து மெஷ் டோர் பண்ணியிருக்கோம். இதுக்கு பக்கத்துல அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்கு. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப், அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு தேவையான பாத்ரூம். ஃபுல்லாவே அவளுக்கு வந்து வார்ட்ரோப்ங்க.
இந்த இடத்துல சிங்கிள் டோர் விண்டோ இருக்கு. இதுக்குமே மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்கோம். இந்த பாத்ரூம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதில்ல அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷின் கொண்டு வந்து இங்கேயே வச்சு விட்டாச்சு. இந்த பாத்ரூமே வெட்டு, ட்ரைன்னு தனித்தனியா பிரிச்சு பார்ட்டிஷனுக்காக கிளாஸும் போட்டிருக்கோங்க. இந்த பாத்ரூம்ல டைல்ஸ் எல்லாமே கிளாஸ் ஃபினிஷ் தான். உள்ள டிசைன் வந்து எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நாங்க போட்டுக்கிட்டோம். பாத்ரூம் மேலேயும் சின்னதா ஒரு ஸ்கை ரூஃப் இருக்கும். இதுல இருந்து நல்லா வெளிச்சம் வரும். பகல் நேரத்துல பாத்ரூம்ல லைட் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பாத்ரூம்ல லைட்டே போடல. அப்படியே தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு பாருங்க. இந்த பாத்ரூம் விண்டோலேருந்து நான் அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே நம்ம வெளியே போகலாம். இதுக்கு ஆப்போசிட் மேல செகண்ட் ஃப்ளோர்ல இந்த இடத்துல வெறும் செவரா இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு மியூரல் போடலான்னு நெனச்சோம். வீடு கட்டும்போதே வாங்கி போட்டாதாங்க உண்டு. ஒன்ஸ் ஒரு முறை வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த செலவுமே நம்மளால பண்ண முடியாம போயிடுது. மேல செகண்ட் ஃப்ளோர்ல போட்டிருக்கிற மோல்டிங்கோட டிசைன் வந்து ஒரு பக்கம் லெவலாவும், இன்னொரு பக்கம் எஸ் ஷேப்லயும் இருக்குங்க. இந்த மாதிரி ஷேப்ல பண்றது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும், இடம் நெறைய வீணா போயிடுதுங்க. மோல்டிங் லெவலா பண்ணியிருந்தா ஹாலோட சைஸ் நல்லா பெருசாவே வந்திருக்குங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிற பெட்ரூம பார்க்கலாம். இதுதாங்க எல்லாமே மினிமலா தான் இருக்கும். எதுவுமே தேவையில்லாத பொருள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. இந்த பக்கத்துல இருக்கிற வார்ட்ரோப் பாருங்க, செவர் லெவல்லே வந்திருக்கும். வீட்டுக்கு வெளியில இந்த பக்கம் 1 1/2 அடி இடம் இருக்கிறதுனால, மோல்டிங் வந்து கொஞ்சமா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, வார்ட்ரோப் வந்து லெவலா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதுனால பெட்ரூம் வந்து ஒரே லெவலா பார்க்கறதுக்கு நல்லா பெருசா தெரியுதுங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல ரோடு பக்கம் ஒரு பால்கனியும் இருக்குங்க. பால்கனின்னு தான் பேரு. ஒரு நாளும் ஓப்பன் பண்றது கிடையாது. ஃபுல்லு டஸ்ட்டு தாங்க நிரம்பி கிடக்குது. ஒரு 20 டேஸ்க்கு ஒரு முறை ரூமுக்கு நல்லா ஏரியேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சு, நல்லா வீடெல்லாம் மாப் பண்ண பிறகு மறுபடியும் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். சேஃப்டிக்காக இந்த பால்கனிலயும் ஒரு கேட்டும் போட்டிருக்கோங்க. இந்த பால்கனியில ஆரம்பத்துல நான் செடிங்க எல்லாமே வச்சிருந்தேன். பூனைங்க வந்து நெறைய இந்த இடத்துல குட்டி போட்டு அமர்க்களம் பண்ணிடுறாங்க. அதனால இந்த பாட் எல்லாமே எடுத்துட்டேன். பால்கனி டோரோட பக்கத்துல வந்து வார்ட்ரோப் இருக்கு. சென்டர்ல வந்து பாத்ரூம்க்கு போற வழி. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வார்ட்ரோபுங்க. வார்ட்ரோபோட டிசைன் கார்பெண்டர் தான் பண்ணாங்க. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு இந்த டிசைன் பிடிக்கல. இந்த பாத்ரூம் எல்லா பாத்ரூமோட பெரிய பாத்ரூம். இதோட சைஸுமே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லயுமே சொல்லியிருக்கேன். பாத்ரூம் கிளீனிங் வீடியோவில் இந்த பாத்ரூமை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பாத்ரூமில் போட்டிருக்கிற டைல்ஸுமே கிளாஸ் ஃபினிஷ் தான். என்ன மாதிரி கலர் போட்டாக்கா சோப்பு கரெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து இந்த மாதிரி கலரை நான் சூஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த ரூமில் இருக்கிற கட்டல் வந்து டீக்குட் கட்டல். இந்த கட்டலுக்கு கீழே 2 ஸ்டோரேஜ் ட்ராயருமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ட்ராயர் வந்து கட்டில் ஃபுல்லாகவே இருக்காது, பாதி வரைக்கும் தாங்க இருக்கும். அதனால் கட்டிலுக்கு அடியில் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஹாலில் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். இதில் இருக்கிற டிசைன் எல்லாமே எங்களோட ஓன் டிசைன் தான். கிளாஸுமே டஃப் அண்டு கிளாஸு தான். ஃபுல்லாக செவராக இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணோம். இது வந்து ஹாலுக்கும் செம்மையான லுக்கு தருது. பெட்ரூமில் இருந்து பார்த்தாலுமே இது சூப்பரான லுக்கு கொடுக்குதுங்க. இவ்வளோ நேரம் நான் வீடு சுற்றி காமிச்சிட்டேன். வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க. வீடு கட்டி முடித்த பிறகு செவத்துக்கெல்லாம் பட்டி போடுவாங்க. அந்த பட்டியை லெவல்லாம் தேய்ச்சி எடுக்கிறதுல தாங்க இருக்குது. என் வீட்டில் தேய்ச்சாங்க அந்த அளவுக்கு தேய்ச்சி லெவல் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டும் பார்த்து பார்த்து செவத்தில் காமிச்சிக்கிட்டே இருந்தார். வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண பெயிண்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பெயிண்டர். ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் அடித்து மேடு பள்ளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து லெவல்லாம் தேய்ச்சி விட்டார். செவரை காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே ஃபினிஷிங் சூப்பராக தெரியுது. வீட்டில் என் பொண்ணு ரூமை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே நாங்கள் கலர் பெயிண்ட் அடிக்கவே இல்லை. எல்லாமே இந்த கலர் தாங்க. பெயிண்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. இப்போ பெயிண்ட் பண்ண மாதிரியே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். பெயிண்ட்டுமே ஏஷியன் பெயிண்ட் ராயல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஷேட் நம்பர் தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம டெரஸ்க்கு போகிற ஸ்டேர்கேஸை ஏறி போகலாம். மேலே போகிற திங்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேர்கேஸில் தான் இருக்கும். யார் மேலே போகிறாங்களோ அதை கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போவும் ஒரு அரிசி மூட்டை இருக்குது. யார் போகிறாங்களோ அவங்க கொண்டு போயிடுவாங்க. டெரஸ்க்கு போகிற ஸ்டேர்கேஸை வீட்டுக்கு வெளியில் கூட வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் வைக்க சொன்னேன். இந்த இடத்துல எல் ஷேப்பில் ஒரு பிளேஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகவே ஒரு கப்போர்டு ஒன்று பண்ணியிருக்கோம். கப்போர்டு போக இன்னும் நிறையவே இடம் இருக்குது. இந்த இடத்துல ஊர்லேருந்து கொண்டு வர ராகி, அரிசி, புளி இது எல்லாமே வச்சுருக்கோம். வீட்டில் யூஸ் பண்ணுற ஏணி, செடிக்கு யூஸ் பண்ணுற காம்போஸ்ட்டு, மேட் வாஷ் பண்ணால் மேட் இங்கே வச்சுருவேன். ஷூ வாஷ் பண்ணால் இதே இடத்துல வச்சுருவேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அவ்வளோதாங்க. ரொம்ப பெரிய வீடியோவோ போகுது. டெரஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. வீடு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு சில இடத்துல ட்ரைபாட் வச்சு எடுத்தேன். ஒரு சில இடத்துல நானே ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்தேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் எல்லா ரூமோட மெஷர்மெண்ட், ஹாலோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் டிசைன் பற்றின வீடியோவும், மாடுலர் கிச்சன் பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.